ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நான் 90 கிட்ஸோட ஒரு ஹோம்மேடு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்காது. ஸோ நானே தான் எதாவது செஞ்சு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா என்ன ஸ்நாக்ஸ்ன்னு. வீட்டில் வந்து எதுவுமே இருக்காதுங்க. அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஸோ நானே ஸ்கூல்லேருந்து வந்து இது நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எப்படி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த லைட்டர் கூட கிடையாது, பத்தி தான். ஓகேங்களா? இதே ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறது பயமாக இருக்கும். எப்படியே வச்சாச்சா வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, ரைஸ் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துப்பேன். வீட்டில் எனக்கு அப்போல்லாம் தெரியாது, புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எதுவுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ரைஸ் வடிக்கிறது தான். ரைஸ் கட் இந்த ரைஸ் தான். ஓகேவா? லைட் போட்டுக்கோ. ஓகே, இந்த ரைஸ் வந்து நான் நல்லா கடாய் கொஞ்சம் காஞ்ச பிறகு என்ன பண்ணுவேன், இந்த ரைஸ் அப்படியே இதில் போட்டுருவேன். இப்போதைக்கு இதுவே பண்ண தேவையில்ல. சிம்மில் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் தான், இந்த ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் எதுவும் வாங்கி வைக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேறு என்ன இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கி தருவாங்க வெளியில் போகும்போது வரும்போது தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்து கலர் மாறும் அதுவே. ஸோ இதை வச்சு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு யாருக்கும் புரியாது. ஆனால் வந்து அரிசி சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அரிசி சாப்பிட்டா இந்த இடத்துல சாதம் நிறைய போடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்னென்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து எனக்கு இங்கே கண்ணெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இது நிறைய சாப்பிட்ருக்கேன் செஞ்சு. இப்போ இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. என்ன இதெல்லாம் போய் ஒரு ஸ்நாக்ஸாக இது ஒரு வீடியோவாக போடுறீங்களா? நான் இந்த மாதிரி நிறைய வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கேன் வீட்டிலேயே. இங்கே பாருங்கள் எப்படி பொரியுது பாருங்கள் அந்த ரைஸு. உங்களுக்கு ஒரு மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரியணும். ஸோ இதுக்கு இப்போ வந்து எனக்கு பொறுமையே இல்லை இதை பொரிய வைக்கிறதுக்கு. ஆனால் அப்போ எப்படி தான் பொறுமையாக செஞ்சேன்னு தெரியல. அவ்வளோ அழகாக செஞ்சுருவேன் டக்குன்னு. இது இப்போ தான் தோணுது, இவ்வளோ நேரம் ஆகுதா இது செய்யறதுக்கு. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் வேகமாக நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அப்போ அடுப்பெல்லாம் கூட இருக்கும். நான் அடுப்புலலாம் கூட அதை பண்ணியிருக்கேன். என்னோ ஒன்று தத்தக்கா புத்தக்கான்னு பண்ண வேண்டியது தானே. அப்போல்லாம் எனக்கு என்ன வயசு இருக்கும்னா, ஒரு 8 வயசுலேருந்தே நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், போர் அடிக்கும், ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுவேன். இல்லைனா ஸ்கூல் லீவாக இருக்கும். அப்போல்லாம் தொட்டத்துக்கெல்லாம் லீவ் விடுவாங்க. இப்போ தான் லீவ் எடுத்துக்கு ரொம்ப வந்து கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து மழை அப்படியே மழை வரா மாதிரி இருக்குது, மேகமூட்டமாக இருந்தால் கூட எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து லீவ் விட்டுருவார். ஸோ இந்தளவுக்கு வறுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கணும். இது பாருங்கள், இதுக்கு மேலே வறுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கருகி போகுது, அதனால வேண்டாம். ஆனால் நான் கருக வச்சு தான் செய்வேன். எனக்கு இப்போ வந்து சமைக்கிறேன் இல்லையா, அதனால் இப்போ தெரியுது கொஞ்சம். ஸோ அந்த கருப்பெல்லாம் ஆக வேண்டாம். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பதத்தில் வந்தால் போதும். பாருங்கள், பொரி மாதிரியே ஓகே. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து பொரி மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆறெல்லாம் வைக்க மாட்டேன், ஆற வைக்கவே மாட்டேன். அப்படியே வந்து சுட வந்து மிக்ஸி ஜார்லலாம் போட்டு ஓட்டி மிக்ஸி ரிப்பேர்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் சம்டைம் கரண்ட் இருக்காது, அம்மி இருக்குது இல்லைங்களா, அம்மியில் கூட இதை பவுடர் ஆக்கிடுவோம். எப்படியோ சாப்பிட்ணும் ஒரு இன்டென்ஷனுக்காக நான் எவ்வளோ வேலை செஞ்சு சாப்பிட்றேன். இப்போ இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபுட்டு தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் யார் செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ நான் டெய்லி வந்து எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ் நான் என்னென்ன சாப்பிட்டேன், வீட்டில் திருப்பத்தகமாக என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண போகிறேன். நல்லா ட்ரையாக வந்து தொடச்சிக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரையாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த அரிசியை வந்து அதில் போட்டுருங்க. நான் வந்து அப்படியே கொதிக்கலாம் போட்டு நிறைய வறுத்து கை கால்லாம் சூடாகி மிக்ஸியெல்லாம் ஜாம் ஆகி ஒரு வழியாகிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் அரி வந்துருச்சு இல்லையா, கருகி போயிடுச்சு. அது 1-2 அப்படி ஆகிடும். இதை நம்ம அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம் மிக்ஸியில். இதை கட்டுனா எங்கெங்கேயோ எடுத்துனுக்கிறேன். இங்கே எடு. இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. இப்போ தான் நம்ம நாட்டு சக்கரை எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்போலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒயிட் சுகரை எடுத்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு. அப்போ நான் எவ்வளோ அளவு போடுறேனோ அதை தான் போடுறேன். ஆனால் இப்போல்லாம் இவ்வளோ இனிப்பு சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இவ்வளோ அரிசிக்கு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணிவிடுவேன், நல்லா வந்து பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பவுடர் ஆக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். டடன். ஆமாங்க, நம்ம 90s கிட்டோட ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குங்க. ரொம்ப ஷைன் போச்சு. இதை இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
எடுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இது நான் செஞ்சு சாப்பிட்டு. இப்போ நான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்க. சூப்பராக இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது. நான் அரைக்கும் போது வந்து ஏலக்காய் ஆட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பண்ணல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்நாக்ஸே இல்லைனா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.